இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரை பற்றியும் செல்வந்தரை பற்றியும் பேசுகின்றார். இந்த செல்வந்தர் என்று எண்ணுகின்ற பொழுது வசதி படைத்தவராக இருக்கலாம், பணம் படைத்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் இழந்தது என்னவென்று பார்க்கின்ற பொழுது நிம்மதி, அதே நேரத்திலே பயத்தில் வாழுகின்ற ஒரு சூழல், தனிமையில் வாழுகின்ற ஒரு சூழல். இதை தான் துன்பமாக பார்க்கின்றேன். அதேவேளை ஏழை என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், ஆனால் அதேவேளை அவருடைய வாழ்வில் நிம்மதி இருக்கும், நிறைவு இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், மற்றவரோடு உறவு கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்கும், தனிமை அந்த அளவிற்கு இருக்காது. ஆக இப்படி வாழுகின்ற ஒரு மனிதருக்கும் தனிமையில், கவலையில், பயத்தில் வாழுகின்ற ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளி தான், தூரம்தான் ஒருவர் இங்கிருந்து அங்கும், அங்கிருந்து இங்கு வர முடியாது என்று ஆபிரகாம் நரகத்தில் வாழுகின்ற அந்த செல்வரிடம் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். இங்கே நரகம் என்று சொல்வது நாம் இறந்த பின்பு ஏற்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக வாழும் பொழுதே நாம் துன்பத்தில் திளைப்பது. அதாவது எல்லா துன்பங்களும் கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்றால் இல்லை. பல துன்பங்களை நாமே நமக்கு உருவாக்கி கொள்வது. பல வசதி படைத்த மனிதர்கள் பிறருக்கு உதவக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவார்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் we become product to them. நம்மளை அவங்க பொருளாக பார்ப்பார்கள். இந்த மனிதன் வழியாக நமக்கு ஏதாவது வருமானம் ஈட்ட முடியுமா என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே அங்கே துன்பங்கள் இருக்கும். அந்த துன்பங்கள் படுகின்றவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்பது நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், அந்த துன்பம் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும். அவர்கள் செய்த செயல், அந்த செயலுடைய விளைவுதான் அந்த துன்பம். ஆனால் அவர்களையும் கடவுள் நேசிக்கிறார். நான் நேசிக்கவில்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையிலே இன்னொரு புறத்திலே துன்பம் என்பது இயல்பாக அன்றாட வாழ்வில் நிகழக்கூடிய துன்பங்கள். இந்த துன்பங்கள் கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே உலகத்தில் பல போர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கலாம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போராக இருக்கலாம், அதுபோன்று இஸ்ராயலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்குகின்ற அந்த ஒரு சூழலாக இருக்கலாம், அல்லது ஈரான் மற்ற அரபு உலகங்களோடு தாக்குகின்ற விதங்களாக இருக்கலாம், ஆப்பிரிக்கா நாட்டில் உள்நாட்டு போர்களாக இருக்கலாம். இதுபோன்று இந்த போர்கள் வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவர் மற்றவரிடையே நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை போர்களாக இருக்கலாம், சொத்தினால் ஏற்படுகின்ற போர்களாக, இப்படி பல போர்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எதை குறிப்பிடுகிறது என்றால், நிம்மதியற்ற ஒரு போக்கு. அதாவது ஒரு சிலருடைய நலனுக்காக மற்றவர்கள் பாதிக்கப்படுவது, ஒரு சிலர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை வீழ்த்த நினைப்பது, அல்லது அவர்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மை கொன்று விடுவார்கள் என்று எண்ணி மற்றவர்களை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொன்று விடுகின்ற சூழல். இப்படி பல நிலைகளில் பாதிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே நான் இந்த செல்வந்தனை போன்று பிறருக்கு உதவி செய்யாத நிலையில் என்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றேனா, அல்லது அந்த ஏழையை போன்று எனக்கு துன்பம் இழைத்தாலும் நான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையிலே அந்த செல்வந்தர் ஆபிரகாம் சொல்லுகிறார், உலகிலே என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள், அவர்களுமாவது சொல்லுங்கள், அப்படியாவது அவங்க இந்த நரகத்துக்கு வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இறந்த ஒருவர் அவர்களிடம் சென்று சொன்னால் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். காரணம், மனிதனுடைய மனம் அந்த அளவுக்கு கல்லான இதயம் கொண்ட, கல்லான மனம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்றதை கேட்டு வாழக்கூடிய மனிதர்கள் இன்று பலர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தார் என்று சொன்னால் அதை விமர்சனம் செய்கின்றவர்களும், அவர் பிறந்தாரா என்று கேள்வி கேட்கின்றவர்களும், அவரை எள்ளி நகையாடக்கூடியவர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆக விமர்சனங்கள் பல வந்து கொண்டுதான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழல். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகிலே நல்லது சொல்லக்கூடிய பல மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை கேட்டு அவர்கள் திருந்தினால் போதும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்த்து அதற்கேற்றார்கள் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள இறைவன் வர வேண்டி இன்றைய நாளில் ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.